டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எதுல இன்வெஸ்ட் பண்ணுனா உங்களுக்கு சிறந்ததா இருக்கும், இந்த ரெண்டுல எது லெஸ் எக்ஸ்பென்சிவ், நீங்க எங்க முதலீடு செஞ்சா அதிகமான லாபத்தை பெற முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிளானுக்கும் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் பிளானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, எதில் நீங்கள் இன்வெஸ்ட் செஞ்சால் சிறந்ததாக இருக்கும், எப்படி என்ன ஏது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு Wallah தமிழ். நான் உங்கள் மேகலா கண்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வர்சஸ் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு டெஃபினிஷனை நான் கொடுத்துட்றேன். இப்போது ஸ்டாக்ல முதலீடு செய்யணும், நான் பணத்தை எங்கேயாவது முதலீடு செய்யணும், இந்த ஸ்டாக்கு ஷேர் மார்க்கெட் ஏதாவது சொல்கிறாங்களே அதில் நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு, ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு, கையில் காசு இருக்கிறவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக அவங்க இறங்கக்கூடிய அந்த ஒரு முதல் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே உங்களோட பணத்தை அவங்க நல்ல சிறந்த ஸ்டாக்ல பார்த்து போட்டு உங்களுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ரிஸ்க் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்டாக்ல டைரக்டாக நீங்கள் வந்து தெரியாமல் போடுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறதுக்கும் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நிறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்து பண்ணுவாங்க இல்லையா, எந்த இதில் போடுறது, எந்த சமயத்தில் போடணும், எப்போ நம்ம அதை எடுக்கணும் விற்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம கமிஷனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது நம்மளோட ரிட்டர்ன்ஸ்ல 0.5% இருந்து 1 or 2% வரைக்கும் கமிஷன் கொடுப்போம். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மொத்தம் 2 விதம். ஒன்று வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிளான், இன்னொன்று ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் பிளான். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன? யூ இன்வெஸ்ட் டைரக்ட்லி த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் company without the help of any intermediary agent. அதாவது ஒரு ஏஜென்ட் இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க மூலியமாவோ இல்ல ஒரு ஏஜென்ட் மூலியமாவோ இல்ல பேங்க்குக்கு போய் நீங்க அங்க சொல்லி நான் பணத்தை முதலீடு செய்ய விரும்புறேன், அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க மூலியமாவோ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாம டைரக்டா இப்போ நீங்கள் வந்து க்ரோக்கோ இல்லை ஃபோன்பேயோ இல்லை ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அங்கே கேவைசி எல்லாம் முடிச்சுட்டு அங்கே போய் ஒரு ஃபண்ட் ஒன்று எடுக்கிறீங்க, ஒரு இது சூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்ஸ் ப்ளூ சிப் டைரக்ட் ஃபண்ட் இல்லை டைரக்ட் க்ரோத் அப்படின்னு அந்த ஃபண்டுக்கு முடிவடைவில் டைரக்ட் ஃபண்ட் இல்லை டைரக்ட் க்ரோத் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு டைரக்ட் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த க்ரோ ஆப்பு இல்லை ஜெரோதாவோட காயின் ஆப் மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஃபண்ட் கிடைக்கும், அங்கே போய் நீங்கள் வந்து முதலீடு செய்வீங்க. ஓகே, இங்க என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நோ இன்டர்மீடியரிஸ் ஆர் கமிஷன். இங்க வந்து கமிஷன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்பேரிட்டிவ்லி கம்மி compared to regular mutual funds. அது என்ன எப்படி அப்படிங்கறத நான் இப்ப தொடர்ந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, expense ratio is lower compared to the regular mutual fund plan. Regular mutual fund plan விட இங்க expense ratio நான் சொன்னல கமிஷன் 0.5% ல 1 or 2% கொடுக்கணும்னு, அது regular mutual fundsல இருந்து direct mutual fundsல ரொம்ப கம்மி. And these are also referred as zero commission mutual funds. இத வந்து என்ன சொல்றாங்கன்னா almost zero commission mutual funds மாதிரி தான் இது. சோ கம்மியான expense ratioல முதலீடு செய்யணும் அப்படிங்கிறவங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அடுத்தது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இஃப் யூ இன்வெஸ்ட் த்ரூ ஏஜென்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர், நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏஜென்ட் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாமல் எதுக்குப்பா அதுல பணத்தை போட்டு ஏமாறணும், நம்மளுக்கு ஒரு நாலேஜும் இல்லையே, நம்ம வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்டோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்லை அதுக்குன்னு தனியாக எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா அவங்க கிட்ட சொல்லியோ தனியாக நம்ம அவங்களுக்குன்னு ஒரு சில கமிஷனை கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தப்பு கிடையாது. அவங்களோட சேஃப்டிக்காக அவங்கள சூஸ் பண்றாங்க, ஓகே. பட் ஆனால் அங்கே நீங்க வந்து கமிஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ தே சார்ஜ் ஆன் கமிஷன் இன் ரிட்டர்ன், உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ்ல இவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இஸ் ஹையர் கம்பேர்ட் டு த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இப்போ உங்களுக்கு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான வித்தியாசம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துருச்சா? இப்போ நம்ம அடுத்தடுத்து உதாரணத்தை பார்ப்போம்.
பார்ப்போம். ஒருவேளை நீங்க டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சீங்கன்னா என்ன ஆகும், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சீங்கன்னா என்ன ஆகும், பேருக்கு தான் அந்த 0.005%, 0.1% அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன்டேஜ் கணக்கு கம்மியா தெரியலாம். ஆனா எவ்வளவு ரூபாயை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு அந்த ஒரு இதுலயே நம்ம வந்து வித்தியாசம் பார்க்குறோம் அப்படிங்கிறது இப்போ நீங்க தொடர்ந்து பார்ப்பீங்க. சேம் ஃபண்ட்ஸ் இன் போத் பிளான்ஸ். சரி, இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்றியே, எப்படி நம்ம வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்றது? இப்போ நான் வந்து ஒரு Groww ஆப்புக்கே போறேன் அப்படின்னா அங்க வந்து எப்படி இதோட ரேஷியோ வந்து வித்தியாசமா இருக்கும்? நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க பாருங்க. ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து டைரக்ட் பிளான்லயும் இருக்குது, ரெகுலர் பிளான்லயும் இருக்குது. ஸோ இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி, இங்க ரெகுலர்ல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபோன்பே ஆப்புக்கு போங்க, ஃபோன்பேக்கு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சர்ச் பாரை போட்டு டைப் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஃபண்ட் ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ICICI Prudentialஸே எடுத்துக்கலாமே. அங்கே போய் நீங்கள் ரெகுலர்னா என்ன இருக்கும், அங்கே டைரக்ட்னு போட்டிருக்காது. ICICI ப்ளூ சிப் ஃபண்ட் அது ரெகுலர், ICICI ப்ளூ சிப் டைரக்ட் growth அது டைரக்ட் ஃபண்டு. இப்போ உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆனால் இந்த ரெகுலர் அப்படிங்கிறது வந்து சில அப்ளிகேஷனில் மட்டும்தான் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்காது. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா ரெகுலரில் வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் அங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம். இங்கே மற்ற இடத்துக்கு நம்ம வந்து Groww அந்த மாதிரி ஆப்க்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து டைரக்ட் growth அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மி. ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்டோட டைரக்ட் பிளான் எடுத்து நீங்கள் வந்து முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்க 0.85%. இதுவே ICICI Prudential ப்ளூ சிப் ஃபண்டோட ரெகுலர் பிளான் எடுத்து பண்ணுறீங்கன்னா 1.41% உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு போறோம் அப்படின்னா 0.63% டைரக்ட் பிளான்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டோட ரெகுலர் பிளானுக்கு போனோம் அப்படின்னா 1.39% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இங்க குவாண்ட் மிட் கேப் ஃபண்டுக்கு போனோம் அப்படின்னா டைரக்ட் பிளான்ல 0.71% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இங்க 1.76% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு அந்த ஒரு கமிஷன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் வருது அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிளா போடுவோம். சரி, நான் மாசமானா இவ்வளவு வந்து முதலீடு செய்யறேன், எனக்கு இந்த ஒரு ரேஷியோ எப்படி என்னோட முதலீட்டையும் எப்படி என்னோட ரிட்டர்ன்ஸையும் பாதிக்கும்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் விழுவும், நான் இங்க முதலீடு செஞ்சா எவ்வளவு விழுவும், இங்க முதலீடு செஞ்சா எவ்வளவு கிடைக்கும், எவ்வளவு டிஃபரன்ஸ் அமௌண்ட் வருது அப்படிங்கறத ஃபுல்லா சார்ட் போட்டு வச்சிருக்கிறேன். அதை நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியரா புரியும். அந்த சார்ட்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், நீங்க வந்து மாசம் எவ்ரி மந்த் 10,000 ரூபாய் நீங்க முதலீடு செய்றீங்க அப்படின்னா நீங்க 15 வருஷத்துக்கு முதலீடு செய்றீங்க. மாசம் 10,000 ரூபாய் 15 வருஷத்துக்கு ஃபார் எஸ்டிமேட்டட், அதாவது நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணி ஒரு 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸுக்கு அப்படின்னு வச்சுக்கலாமே. இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், பர்டிகுலராக கிடையாது. ஒரு 12% எஸ்டிமேட்டட் ஆனுவல் ரிட்டர்ன்ஸுக்கு நம்ம வந்து 15 வருஷத்துக்கு மாதம் 10,000 நம்ம முதலீடு செஞ்சோம் அப்படின்னா டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிவடைவில் 73,80,000 ரூபா உங்கள் கைக்கு வந்திருக்கும். அதுவே நீங்கள் ரெகுலர் பிளானில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 66,30,000 ரூபா கைக்கு வந்திருக்கும். ஸோ இங்கேயே உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அந்த டைரக்ட் பிளான் ரெகுலர் பிளான்லேயே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவால் 7.5 லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் உழுவுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இது இன்னும் கிளியராக புரியணும் அப்படின்னா ஒரு அமௌண்ட்டுக்கும் நம்ம எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோலாம் பண்ணுறது எதுக்கு முதலீடு செய்கிறோம்? நம்மளோட சேஃப்டிக்காக, நம்மளோட ஃபியூச்சருக்காக, நம்மளோட பசங்க பிள்ளைகளோட அந்த ஒரு கனவுகள் எதுவுமே இதாகிடக்கூடாது, அவங்களோட கனவுகள் ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ இடத்துல முதலீடு செய்கிறது, அதை பண்ணுறது பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஒரே ஒரு ஏர்னிங் பர்சனாக இருக்கோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இல்லை அப்படின்னு அந்த குடும்பம் என்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? அதுக்கு தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இல்லாத சமயத்துலையும் குடும்பம் ஸ்மூத்தாக ஓடணும் அப்படின்னா மாதம் 578 ரூபா கட்டினாலே போதும், உங்களுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் கவரேஜ் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, சில யூனிக் பெனிஃபிட்ஸான சில யூனிக் ஃபீச்சர்ஸான ஸ்மார்ட் கவர், ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ பெனிஃபிட்னு இன்னும் நிறையா இருக்குது. இந்த எல்லா சலுகையும் உள்ள இந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்கள்.
இது ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட ஸ்மார்ட் டேர்ம் பிளான் பிளஸ். சரி, இப்போ வாங்க இந்த சார்ட் உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன். ஒரு கிறிஸ்டல் கிளியரான எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய வரும். எவ்வளோ முதலீடு செஞ்சால் எவ்வளோ ஆகும், அந்த இடத்துல நம்ம டைரக்ட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், ரெகுலர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் அந்த சார்ட். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுனேன். ஸோ மாசமான 5000 ரூபா நீங்கள் வந்து எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 15 வருஷம் பீரியட் வச்சுக்கலாம். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு 12% வச்சுக்குவோம். இப்போ மாதம் 5000 ரூபா நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் பிளானில் போட்டிங்க அப்படின்னா அந்த முடிவடைவில் உங்களுக்கு வந்து 22,65,000 கிடைக்குது. அதுவே நீங்கள் டைரக்ட் பிளானில் போடுறீங்க அப்படின்னா 25 லட்சம் ரூபா கிடைக்குது. 22 எங்க 25 எங்க, இங்கே டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பாருங்க. 2,35,000 ரூபா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும். அதாவது நம்ம நினைக்கிறோம் 0.1% தானே, 0.2% தானே, இல்லை 1% 2% தானே அப்படின்னு நினச்சா கூட இங்கே பாருங்க எவ்வளவு லட்சக்கணக்கில் பணம் வித்தியாசம் வருது. வெறும் 5000 ரூபா நீங்கள் முதலீடு செஞ்சு 15 வருஷம் விட்டு வச்சா. இப்போ அதே பாருங்க 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 15 வருஷம் முடிவடைவில் ரெகுலர் பிளான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 45,30,000 ரூபாய் கிடைக்கும். அப்போ டைரக்ட் பிளான்ல பார்த்தீங்கன்னா 50,05,000 ரூபாய் சேர்ந்துருக்கும். அப்போ எக்ஸ்ட்ராவா நீங்க எவ்வளவு கெயின் பண்ணியிருப்பீங்க டைரக்ட் பிளான்ல இது பண்ணியிருந்தா 4,75,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. இதுவே 20,000 பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 15 வருஷம் முடிவடைவில் 90,40,000 ரூபாய் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கும் ரெகுலர் பிளான்ல. இதுவே டைரக்ட் பிளான்ல 98,95,000 ரூபாய். அப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ்? 8,55,000 ரூபாய் டிஃபரன்ஸ். இதுக்கு எப்படின்னா எப்படி அடுத்தது இருக்கு. நான் 30,000 மாசமானா எடுத்து வைக்கிறேன்ப்பா. மாதம் 30,000 எஸ்ஐபியில் எடுத்து வைக்கிறேன், 15 வருஷத்துக்கு எடுத்து வைக்கிறேன். ஒரு ஆனுவலி ஒரு அப்ராக்சிமேட்லி எஸ்டிமேட்டட் 12% ரிட்டர்ன் போட்டால் கூட ரெகுலர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1,36,10,000 ரூபா சேர்ந்துருந்தா, இங்கே டைரக்ட் பிளானில் 1,47,56,000 ரூபா சேர்ந்துருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்க, 11,046 லட்சம். உங்களுக்கு புரியுதா? நான் 0.1% 0.2% நம்ம சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கம்மியாட போட்டால் எந்த அளவுக்கான லட்சக்கணக்கான பணம் டிஃப்ரென்ஸ் விழுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சார்ட். சரி, இப்போ நான் வந்து எங்கே போய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது? இப்போ நீ சொல்லிட்ட ஓகே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா எப்படி, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா எப்படின்னு ஓகே. இப்போ நான் எங்கே போய் நான் இது பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பாப்புலரான டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து Groww ஆப்புக்கு போனேன். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த ஆப்புக்கெல்லாம் நாங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ண கிடையாது. இது ஒரு நாலேஜ் பர்பஸுக்காக தான். இது எங்கே நீங்கள் இதை ஃபைண்ட் பண்ணலாம், இந்த டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்கே நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக சொல்லிட்டு இருக்கிறேன். Groww ஆப்பில் உங்களுக்கு கிடைக்கும் டைரக்ட் growth, டைரக்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். சில ஃபண்ட்ஸோட லாஸ்ட் எண்டிங்கில் வந்து நான் சொன்ன மாதிரி. ஸோ அது எல்லாமே டைரக்ட் ஃபண்டு. அதே மாதிரி காயின் ஆப் பை ஜெரோதாவோட காயின் ஆப்லையுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இடி மணி ஆப்லையுமே வந்து உங்களுக்கு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிடைக்கும். அதுவே நீங்கள் வந்து ரெகுலர் போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ரெகுலர் நான் வந்து பிகினர், இப்போதைக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு வந்து இதுலேயே ஒரு ஏஜென்ட் வச்சு இல்லை நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஏஎம்சி, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸான இந்த HDFC ஏஎம்சி, அப்புறம் SBIயோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இது எல்லாமே செபி ரிஜிஸ்டர்டாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுதுமே வந்து நீங்கள் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்குது. இது எதுவுமே ப்ரொமோஷன் கிடையாது. இது எல்லாமே அந்தந்த ஃபண்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பியூரான நாலேஜ் தான். ஸோ இந்த ஒரு வீடியோலையுமே நான் வந்து இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அட்வைஸும் நான் கொடுக்கல. இதுனா என்ன, டைரக்ட்னா என்ன, ரெகுலர்னா என்ன அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணதில்லை, எனக்கு அட்லீஸ்ட் அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்காகவாவது எனக்கு வந்து ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட அட்வைஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ரெகுலருக்கு போகலாம். அது எல்லாமே உங்களை பொறுத்தது தான். இங்கே நான் வந்து இதில் நீங்கள் பண்ணுனா இவ்வளோ கிடைக்கும், இதில் பண்ணுனா அவ்வளோ கிடைக்கும், நீங்கள் இதெல்லாம் பண்ணும் அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. எதில் பண்ணுனா எவ்வளோ வரும், எதில் பண்ணுனா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும், அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் தான் நான் பியூராக கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கிடையாது, கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன, அதோட வித்தியாசங்கள் என்ன, எங்கே நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும், அந்த சின்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குது, லட்சக்கணக்கில் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இன்குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் சொன்ன மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையுமே நீங்கள் கவனமாக வாங்கி போடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Untitled Meghala signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah, be the boss.